கல்வி தரத்தை மேம்படுத்த 24 பேர் கொண்ட குழு அமைக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் செய்தியாளர் பிரபாகர். கூடுதல் தகவல். கல்வியின் தரத்தை மேம்படுத்துவதற்காக மாவட்ட அளவில் ஒரு ஆலோசனை கூட்டத்தை மாதம் நடத்துவதற்கு தொடர்பாக ஒரு வழிகாட்டுதல் நெறிமுறைகளை வெளியிட்டுள்ள தமிழ்நாடு அரசு, இது தொடர்பாக அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கும் தமிழ்நாடு அரசுடைய தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா ஒரு கடிதத்தை எழுதியிருக்கிறார். அதன்படி கல்வி முறை மற்றும் தரத்தை மேம்படுத்துவது தொடர்பாக மாவட்ட அளவில் ஆய்வுக் கூட்டத்தை நடத்த வேண்டும் என்றும், மாவட்ட ஆட்சியர் தலைமையில் மாவட்ட கண்காணிப்பாளர், திட்ட இயக்குநர், நகராட்சி நிர்வாக ஆணையர், பொதுப்பணித்துறையுடைய முதன்மை செயலாளர், முதன்மை கல்வி அதிகாரி உட்பட ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் 24 பேர் கொண்ட குழு என்பது அமைக்க வேண்டும். மாணவர் சேர்க்கை, மாணவர் வருகை, பள்ளியிலிருந்து வெளியேறிய மாணவர்கள், பள்ளிக்கு வராத குழந்தைகள், ஹைடெக் லேப், தேர்வுகள், எண்ணும் எழுத்தும் திட்டம், இல்லம் தேடி கல்வி, வானவில் மன்றம், விழுதுகள், வாசிப்பு இயக்கம் உள்ளிட்டவை தொடர்பாக இந்த ஆலோசனையில் பள்ளி சார்ந்து அனைத்து திட்டங்களையும் செயல்படுத்துவது தொடர்பாக, பள்ளியின் கல்வி தரத்தை மேம்படுத்துவது தொடர்பாக ஆலோசனைகளை மேற்கொள்ள இந்த குழு என்பது ஆய்வுகளை மேற்கொண்டு பரிந்துரைகளை வழங்கும் என குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. மிக முக்கியமாக இந்த பள்ளி மேலாண்மை குழு என்பது அமைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த பள்ளி மேலாண்மை குழு மூலமாக பள்ளிகளில் மேற்கொள்ளப்பட வேண்டிய நடவடிக்கைகள், பள்ளிகளில் மாணவர் வாரியாக எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நடவடிக்கைகள், மாணவர்களுடைய கல்வியின் தரம், அவருடைய வருகை ஆகியவற்றை பள்ளி மேலாண்மை குழு கண்காணித்து அதன் மூலமாக அறிக்கைகளை பெற்று இந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ள இந்த குழு என்பது பரிந்துரை மேற்கொள்ளும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. பள்ளி கட்டமைப்பை பொறுத்தவரை ஏற்கனவே செயல்பாட்டில் இருக்கக்கூடிய பேராசிரியர் அன்பழகன் பள்ளி மேம்பாட்டு திட்டமாக இருக்கட்டும், அதே போல பொதுப்பணித்துறை சார்ந்து செயல்படுத்தக்கூடிய திட்டமாக இருக்கட்டும், அவற்றுடைய செயல்பாடுகள், அதனுடைய வேகம், அதில் மாற்றங்கள் எதுவும் செய்ய வேண்டும் என்பது தொடர்பாக இந்த குழு என்பது ஆய்வுகள் மேற்கொள்ளும் பொழுது அதனை பரிசீலிக்கும் என தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதே போல பள்ளிகள் அந்த கட்டிடத்துடைய அந்த தரம், அதாவது மிக குறிப்பாக ஸ்டெபிலிட்டி என்று சொல்லப்படக்கூடிய அதனுடைய தரத்தை உறுதி செய்வதும் இந்த ஆலோசனை குழுவுடைய ஒரு முக்கிய நோக்கமாக இருக்கின்றது. அதே போல நம்ம ஸ்கூல் ஃபவுண்டேஷன் மூலமாக வரக்கூடிய அந்த நிதிகளை சரியாக அந்த பள்ளிகளின் மூலமாக செலவழித்தல், அதே போல கல்வி சார்ந்த அந்த செயல்பாடுகள் எப்படி செல்கின்றன, அவற்றில் கூடுதலாக செலுத்தப்பட வேண்டிய கவனங்கள் குறித்தும், அதே போல காவல்துறை சார்ந்து ஏற்கனவே அந்த பள்ளிகளில் மாணவர்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த சிக்கல்கள், அவற்றை சமூகத்தில் அவர்கள் எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகளை காவல்துறை வாரியாக அவர்கள் வெளியே எடுத்துச் செல்லக்கூடிய நிலையிலும் அதற்கான பரிந்துரைகளை வழங்க வேண்டும். அதே போல மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறையிலிருந்து மாணவர்களுடைய அந்த உடல்நலம் சார்ந்து செயல்பட வேண்டிய நடவடிக்கைகள் என அனைத்து துறைகளையும் ஒருங்கிணைத்து மாணவர்களையும் கல்வி தரத்தை மேம்படுத்த தொடர்பாக இந்த குழு ஆலோசனை மேற்கொள்ளும் என்றும், அதற்காக ஆய்வுக் கூட்டங்களை நடத்தி பரிந்துரைகளை வழங்க இந்த குழு என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. அதனை சிறப்பாக செயல்படுத்திட தமிழ்நாடு அரசுடைய தலைமைச் செயலாளர் அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கும் கடிதம் எழுதியிருக்கின்றார். தகவல்களுக்கு நன்றி பிரபாகர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.